வணக்கம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பேசுறதே வந்து பாஜகவுக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணிய பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிற மாரி தான் பிரச்சாரங்கள் ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பிரச்சார கூட்டத்துக்கு அதிமுகவினர் எவ்வளோ வராங்களோ, அதேபோல பாஜகவினரும் கும்பல் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கூடயும் அதிக அளவுல பறக்குது. இந்த மாரி சூழ்நிலையில அதிமுக, பாஜக கூட்டணி, கட்டாய கூட்டணி, பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுகல விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த சிக்கல பயன்படுத்தி தான் வந்து அவர வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி திமுகலாம் விமர்சனம் பண்றாங்க. ஆனா, திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் பேசுறாரே அப்படிங்கிற மாரி பாஜகவுக்கு பயங்கரமான கோவம். திமுக வந்து கூட்டணி கட்சிகள நம்பி தான் இருக்குது. அதிமுக மக்கள நம்பி இருக்குது அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சிகள நம்பி இருக்குதுன்னா, இவரு திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள கூப்பிடுறாரு. வரமாட்டேங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் பயங்கரமா படுகேவலமா விமர்சனம் பண்றாரு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. கூட்டணி இவர் கூட இருந்த கூட்டணி கட்சிகள் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம ஒதுக்கி விட்டார். பாமக கட்சி வந்து நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைக்கலன்னா ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் இப்போ சண்டை போட வச்சு அந்த கட்சியும் வந்து ஒரு சிக்கலை உருவாக்கி அந்த கட்சி கூட்டணி அந்த கட்சியும் உடச்சி விட்டார். இப்போ பாமகவோட கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால் கொங்கு பெல்ட்டில் வந்து நிற்கவே முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்கிறது வந்து கேள்விக்குறியாகிடும். 2021 வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்குது, அதிமுக மக்களை நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் பேசுனதை வந்து பாஜகக்காரங்க நம்பவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அதனால் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்களோட கட்சியோட கூட்டணி வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி. இன்னும் பாருங்களேன், பிரம்மாண்டமான கட்சியெல்லாம் எங்கள் கட்சியோட கூட்டணி வர்றதுக்கு தயாராக இருக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னவர், இப்போ கூட்டணி கட்சிகள் யாரும் வரலேன்னொன்னா அதிமுக மக்களை நம்பி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். இது வந்து அதிமுக பாஜகவுக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பாஜகவுக்கு நயினா நாகேந்திரன்லாம் நொந்து போய் கிடக்கிறாரு. என்ன இது இப்படி பேசுகிறாரு, திடீர்னு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அவர் பாட்டுக்கு பேசணும். திடீர்னு நடுவில் அவர் வந்து ஃப்ளோவில் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, ஸ்கிரிப்டை தாண்டி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவர் வந்து பிரச்சாரம் பண்ணால் யாருக்கு குடைச்சல் கொடுக்கணும்? திமுகவுக்கு கொடுக்கணும். திமுகவுக்கு குடைச்சலை கொடுக்கணும். ஆனால் இவர் திமுக கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிற பாஜகவுக்கு இப்போ குடைச்சல் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த கூட்டணி வந்து தொடருமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணியை வந்து கலைச்சி விடுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. தேர்தல் நெருக்கத்தில் வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இது தொண்டர்கள் மத்தியில், குறிப்பாக பாஜக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதிமுக சீனியர்கள் சிலர் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவோட கூட்டணி வச்சாச்சு. இது பொருந்தாத கூட்டணின்னு சொல்லும்போது கூட அவர் வந்து இது வந்து வலுவான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக மிரளுது அப்படின்னு பேசுகிறவர். திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது பாஜக மதவாத கட்சின்னு தெரியாதா அப்படின்னு சொன்னவர், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு குழப்பமாக பேசி விட்டா இது பாஜகவினர் எப்படி ரசிப்பாங்க? பாஜகவினர் வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெருமளவில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கும்பல் காட்டுறாங்க. எந்த விதமான பாஜக தலைமை சொல்லிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் அந்த கூட்டணி மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா யாரை தான் நம்புவார் அவர்? பாஜகவே நம்ப மாட்டேங்கிறார். இப்போ பாஜகவுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். இந்த வார்த்தை தான் வந்து நாங்கள் மக்களை நம்பி தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டணி கட்சிகளே தேவையில்லை, தனித்து நிற்க கூட எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பாஜக மேலிடம் வரைக்கும் போயிருக்கு. பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேச்சை உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்பக தகுந்த ஆள் கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விரைவில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு பிரிஞ்சாலும் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதோட சிம்டம்ஸ் தான் அவர் வந்து இப்போ பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.